வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ராகேஷ் ஜெனி அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கோட் ட்ரெய்லர் வந்துருச்சு. இன்னும் 20 நாள்ல படமும் வந்துரும். பாட்டெல்லாம் ரொம்ப சுமாரா தான் இருக்குது. சோ படமும் சுமாரா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே இந்த ட்ரெய்லர் மூலமா கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாரு நம்ம VPN. He is a god of sats. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, படம் எப்படியோ கதை எப்படியோ அவரோட ஸ்கிரீன் பிளே மட்டும் ஃபெயிலே ஆகாது. சோ ட்ரெய்லரை வச்சு பாக்குறப்போ பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லரா இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம தல ரெஃபரன்ஸ் சின்ன வயசு விஜய் பாட்டுல வேணா நான் ஃபெயில் ஆயிருக்கலாம், ஆனா பிஜிஎம்ல நம்ம ஃபெயில் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ராஜா அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரெய்லர் பாக்குறப்போ ஒரு நல்ல நம்பிக்கை கிடைக்குது. ஆமா, நல்லா இருந்துச்சு. சரி, இத பத்தி டீடைலா பின்னாடி பேசுவோம். பட் இந்த ட்ரெய்லர் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க எல்லாருமே சாட்ஸ் டீம்ல ஒண்ணா ஒர்க் பண்றாங்க. சரிங்க. சாட்ஸ்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். அப்ப நம்ம தளபதி அவர்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக தாய்லாந்து போறார். அங்க போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத படம் பாக்குறப்ப தான் தெரியும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். அதுக்கப்புறம் நம்ம தளபதிக்கு ஒரு குழந்தை பிறகுது. அவர் யாருன்னு பார்த்தா குட்டி தளபதி. ட்ரெய்லரை வச்சு பாக்குறப்போ இவர் தான் படத்தோட வில்லனா இருக்குமோ அப்படின்னு லைட்டா டவுட் வருது. இல்ல சரி, வெயிட் பண்ணி பாப்போம். சோ இந்த ஸ்குவாட்ல இருக்க எல்லாருக்குமே வயசானதுனால பெரிய ப்ராஜெக்ட்லாம் பெருசா எடுக்காம இருக்காங்க. அப்பதான் ஒரு த்ரெட் வருது. சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல நாங்க பாம் வச்சிருக்கோம் அப்படின்னு. சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம் வைக்க போறாங்க. அந்த முக்கியமான இடம் எது அப்படின்னு பார்த்தா நம்ம சேப்பாக் ஸ்டேடியம். ஆமா, உனக்கு எப்படி பாத்தீங்க? அந்த பாம் வெடிச்சுதா இல்லையா? இந்த பாம்ப வச்சது யாரு? மோகன் எதுக்காக தளபதியை பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு? ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடி மோகனை என்ன பண்ணார் நம்ம தளபதி? இது எல்லாத்தையும் தான் பத்தி பேச போது இந்த கோட் படம். ஏதோ சொல்றீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நான் அனுபவிச்ச இந்த பெயினை காந்தியும் அனுபவிக்கிறேன். நம்ம வெங்கட் பிரபுவை பத்தி நமக்கு தெரியும். அவர் படம் எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கு. அதுவும் கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். சோ கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒருவேளை அவர் பண்ணிருப்பாரோ, ஒருவேளை இவர் பண்ணிருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சம்பந்தமே இல்லாம அட பாவி கூடயே சுத்தின செவ்வாழை நீயாடா அப்படி பண்ண, அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட இவனோட பிஜிஎமோட நம்ம எல்லாரும் ஷாக்ல பாத்துட்டு இருப்போம். எ கேம் பை வெங்கட் பிரபு அப்படின்னு முடியும். இதெல்லாம் தான் ட்ரெய்லரை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு சீன்ல பாக்குறப்போ நம்ம அப்பா தளபதியோட ஒர்க் பண்ண பிரசாந்த், பிரபுதேவா இவங்க எல்லாருமே தளபதியோட பையனுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. தளபதி அதை பார்த்துட்டு பயந்து ஒளிறாரு. அப்போ நம்ம அப்பா விஜய் அப்படியே கண்ணை திருப்பி அவரோட நண்பருக்கு அகைன்ஸ்டா காமிக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா பையன் விஜய் தான் ஏதோ பண்ணிருக்கணும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவன் இல்ல. ஆனா இந்த சீன்ல தளபதி இருக்காரு. அந்த நரச்ச முடி யாருன்னு பார்த்தா அருணாச்சலத்தோட பையன். அதான் மங்காத்தா கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம தலையை போய் பிடிப்பாரு. அப்புறம் பிரபுதேவா இருக்காரு. பிரசாந்தையும் காணோம், அஜ்மலையும் காணோம். அப்பா அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா? எஸ் பாஸ், அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க செத்து போயிருந்தா இப்படின்னு படம் பாக்குறப்ப 1008 கேள்விகள் நம்ம மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படா செப்டம்பர் 5 வரும், எப்படா தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி ஆர்வமா இருக்கு. மத்த ஊர்ல எல்லாம் 4 மணிக்கே ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஊர்ல 9 மணிக்கு தான் வரும். அதையாவது 250 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்கலாமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா அதையும் மனசாட்சி இல்லாம 2000 ரூபாய்க்கு எல்லாம் விக்கிறாங்கப்பா. தயவு செஞ்சு அதிகபட்சம் 500 ரூபாயெல்லாம் தாண்டாதீங்க. பாவம் நம்ம மக்கள். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்துல ஏஐ யூஸ் பண்ணி குட்டி விஜய் ஒருத்தரை காமிச்சிருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா அப்பா கிட்டே போய் உன்னால முடியலன்னா சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வயசுலயே தைரியமா பேசுறாரு. முடியலன்னா சொல்லு நான் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து அப்பா யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுடுறாங்க. You are in danger. அப்படியே சைடுல ரொமான்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரேம்ல பார்த்தா அவருக்கே வயசாகி மீசெல்லாம் நரைச்சு போய் அவங்க அப்பா விஜய் வந்து கட்டி பிடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குறப்ப பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுது. இது குளோனிங்கா, டைம் டிராவலா, உண்மையான பையன் தானோ அப்படி இப்படின்னு 1008 கேள்விகள் வருது. எப்படி இருக்க போகுது? இதுதான் ஸ்டோரியா? இங்க இருந்து மங்காத்தாக்கு ஒரு லிங்க் இருக்கா? தலை வந்தா இப்படின்னு கண்ணா பின்னான்னு கண்ட கேள்விகள் எல்லாமே சோசியல் மீடியால அடுத்த ஒரு சில நாட்களுக்கு வலம் வந்து கொண்டிருக்கும்.
சொல்லி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு வளம் வருமா? He is a god of sats. ஆனா ஒரு சீன்ல கவனிச்சிங்களா, இனிமே சத்தியமா குடிக்கவே கூடாதுடா அப்படின்னு நம்ம தல டைலாக்க சொல்லியிருப்பாரு. அந்த சீன்லாம் தியேட்டர்ல எவ்வளவு மாசா இருக்க போகுதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம வெங்கட் பிரபு கிட்ட நம்ம தல ஒரு மேட்டர் சொன்னா, அது என்னவென்றால், அண்ணே தளபதியோட தான் படம் பண்ணிட்டு இருக்கேன், கோட்னு டைட்டில் வச்சிருக்கிறோம், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கண்ணே அப்படின்னு கேட்டதுக்கு தலை என்ன சொன்னாராம், தம்பி மங்காத்தாவோட 100 மடங்கு பெஸ்டா இருக்கணும்டா அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஷூட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து தளபதியோட கால் பண்றவங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லி கால் போட்டு கொடுத்து பேசவும் வச்சாராம். இதை இவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைம்க்கு வரதில்ல. ஆனா அதுல தான் டவுட் வருது, கண்டிப்பா ஏதாவது ஒரு சீன்ல நம்ம தலை வருவாரோ, ஏதாவது ஒரு லிங்க் மங்காத்தாவோட இருக்குமோ அப்படின்னு. தியேட்டர் கிழிஞ்சிரும். இன்னொரு விஷயம், இதுல பையன் தளபதி அப்பா பின்னாடி மறைஞ்சுக்கிறார். சோ அப்பா இவங்களுக்கு அகைன்ஸ்டா கண்ணை காட்டுறாரு. இன்னொரு சீன்ல பார்த்தா இந்த பச்சை சட்டைக்கு முன்னாடி நம்ம தளபதி அங்க இருந்து நக்கலா ஒரு மாதிரி எட்டி பாக்குறாரு. சோ இது கிளைமாக்ஸா இருக்குமோ அப்படின்ற கேள்வி வருது. ஆனா ஒண்ணுப்பா, இந்த படத்தோட டைட்டில் கார்டை போட்டாங்க பாருங்க, அதுல தளபதியோட பாஸ்ட் படம் எல்லாமே வந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் ஸ்டார்டிங்ல ஒன்னு சொல்லுவார், உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர், 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். ஒரு புது லீடர், 68 இன்டர்நேஷனல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன். அந்த 68 என்ன தெரியுதா, இது அவரோட 68th மூவி. அதாவது இது வரைக்கும் நடிச்ச படம் 68. அத தான் நம்ம பிரசாந்த் அவர்கள் இன்டைரக்டா அப்படி சொல்றாரு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு. பட் நமக்கு இருக்கிற ஒரே பயம் என்னன்னா, பையன் விஜய் இருக்காருல்ல, இந்த விஜய் கிடையாது, இன்னொரு பையன் விஜய், இவரோட குட்டி பையன். இவர்தான். இவரை பாக்குறப்போ ஏஐ வச்சு ஏதோ படுகொலை பண்ண போறாங்களோ அப்படின்ற பயம் வருது. சோ தயவு செஞ்சு இது வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணல அப்படின்னா VPN கொஞ்சம் டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லி அந்த மூஞ்ச மட்டும் கரெக்ட் பண்ணி விடுங்க. தெரியுது அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. சோ இந்த ட்ரெய்லர் முடிய போறப்போ கில்லி படத்துல கூட பாடிட்டு வருவார் தெரியுமா, அந்த மாதிரி பாடிட்டு வராரு. மருதமலை மாமணியே முருகையா. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சோ அங்க கொஞ்சம் ஃபன் மொமெண்ட்ஸ், காமெடி, லவ் அண்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட பண்ற சேட்டைகள், இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. மத்ததெல்லாம் as usual தான். இந்த படத்துல நடிச்ச காஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம வெங்கட் பிரபு படத்துல வந்த எல்லா பசங்களும் இந்த படத்துல இருக்காங்க. வைபவ், அரவிந்த், அப்புறம் கூடவே சுத்துற செவ்வாழ பிரேம், இவங்க எல்லாம் ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. மேபி கண்டிப்பா மத்த கேரக்டர்ஸ் எல்லாம் குட்டி குட்டி ரோல் வந்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்துருவாங்க அன்டவுட்லி. தம்பிங்கடா ஓவரால் ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கலாய்க்கணும்னு ரெடியா இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு இந்த ட்ரெய்லர். பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போறதுக்கு முன்னாடி கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு கேங் இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா இந்த கங்குவா ட்ரெய்லரை பார்த்துட்டு ஐயோ சிறுத்தை சிவா படமாச்சே, எப்படி எல்லாம் கலாய்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ட்ரெய்லரை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பயங்கர மாசா பண்ணியிருந்தாரு நம்ம சிவா. சோ அங்கேயே ஆடியன்ஸ் ஷாக்டு, சிவா ராக்டு. நம்ம சிவா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாருன்னு பார்த்தோம், கடைசியில அந்த பீஸ் சூப்பரா பண்ணி வச்சிருச்சு. இப்போ கோட்ல இருந்து பெருசா எதிர்பார்க்கிறோம், கண்டிப்பா படமும் ஊத்திக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரெடியா இருந்தாங்க. பட் அதுக்கு ராஜா அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரெய்லர் கட். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஊத்தி தான் போகுதுன்னு சொன்னாரு, எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு கதையை மட்டும் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி சிறப்பா பண்ணி விட்டுருங்கண்ணே. ஏன்னா அடுத்த படம் தான் இவரோட கடைசி படம். அதனால இண்டஸ்ட்ரியை விட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா ஓடிச்சுன்ற பேரோட சந்தோஷமா அரசியல் பயணத்தை தொடங்கட்டும். சோ பண்ணி விடுங்க. சரி, ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சா? பிஜிஎம்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து உங்களை கோட் மூவி ரிவ்யூவில் விரைவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சீக்கிரமா கோட் ரிவ்யூலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 1 மணி நேரத்துல 3.5 மில்லியன் வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்கா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது இவரு அதான் சொல்றல, இப்போ இவரே ஒரு 1-2 கதை சொல்றாங்களா, இதை வச்சுட்டு நிறைய பேர் ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போனாலே படம் எனக்கு தெரிஞ்சு நல்லதா இருக்கும். ஆமா, ஏன்னா எங்க திரும்பி பார்த்தாலும் இத பத்தி தான் வீடியோ எல்லாருமே போடுறாங்க, வேற வழியே கிடையாது. நம்மளும் இதான் பார்த்தா ஆகணும். கதை சொல்றாங்க ஓரளவுக்கு, நம்மளும் அந்த ட்ரெய்லர்ல வர கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்றோம். இல்ல அது எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் இவங்க அந்த கதையே ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி இருக்கலாம், தெரிஞ்சிருக்காது. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த கதை இதுதான், இது சம்பந்தப்பட்டதான், அதான் இல்ல இதுதான் கதைன்னு மாதிரி ஃபர்ஸ்டே காட்டிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கும், நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, இதுதான் இருக்கும்
அப்போ இவங்க இதை தாண்டி எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாதுன்னு தான் இந்த ட்ரெய்லரே போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஏன்னா லியோலயே பாத்துட்டாங்கல்ல, ஆமா ஆளுக்கு ஒரு கதையை எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் காமிச்சிருப்பாங்க. இதான் இது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மேக்சிமம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல அந்த படத்தையே, அதாவது படத்தோட கதையே நம்மளுக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. இதுதான் கதையா இருக்க போகுது, ஆனா இந்த ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்க போகுதுன்னு தான் இந்த படம் பாக்குறதுல இருக்கு. கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு ரெண்டு அப்படி வருமா இருக்கும். ஆமா சிவகார்த்திகேயன் வேற இருக்காரு, அதுக்கப்புறம் விஜயகாந்த். ஆமா அதான் அதெல்லாம் ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் த்ரிஷா வேற ஏதோ ஒரு பாட்டு ஆடி இருக்காங்க, அது வெளியிலே வரல, தெரியல பாப்போம். இதுக்கப்புறம் கூட வர வாய்ப்பு இருக்கு இந்த பாட்டுலாம். பார்க்கலாம் எப்போ வருதுன்னு தெரியல, பாப்போம். ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.